பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பலரு பலவிதமான உபத்திரவத்தின் பாதையில கடந்து போறோம். சிலருடைய உபத்திரவத்தை கேட்கும்போது உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது. ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னார். சில உபத்திரவம் இருக்கும். சில நேரம் குடும்பத்துல உபத்திரவம், ஊழியத்துல உபத்திரவம், வேலை ஸ்தலத்துல உபத்திரவம், ஸ்தோத்திரம், தொழிலிலே உபத்திரவம், நம்முடைய பிசினஸ்ல உபத்திரவம், எல்லாம் உபத்திரவம் இருக்கும். உபத்திரவம் இல்லாத உலகம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா நாம் உபத்திரவத்தை ஜெயிப்போம், போராட்டத்தை மேற்கொள்வோம். உபத்திரவம் நம்மை ஜெயிக்காது, உபத்திரவத்தை நாம் ஜெயிப்போம். ஏன்னா இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆகவே இப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற அந்த உபத்திரவத்தின் பாதை நம்ம யோசிப்போம், ஆண்டவரே இதுக்கு மேல என்னால முடியாது, ஆண்டவரே அவ்வளவுதான், அதுக்கு இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம். கர்த்தரும் நமக்கு ஏற்றபடி, அதாவது நம்மளால தாங்க முடிந்த அளவுக்கு தான் நமக்கு உபத்திரவத்தை அனுமதிப்பார். அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல. ஆகவே நம்ம பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வருகிற அந்த உபத்திரவம் நாளைக்கு மாறி போவதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. இன்று கண்ட எகிப்தியனை இனி நாம் காண மாட்டோம். இன்றைக்கு வருகிற உபத்திரவத்தை நான் சந்தோஷமா மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா அது காணாம போயிடும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், நீங்க திடன் கொள்ளுங்கன்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு உலகத்தை ஜெயித்தார். இயேசு பிசாசை ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க முடியும், உபத்திரவத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நானும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னீங்களப்பா. இந்த திடன் கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து வருகிற அந்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். நாங்கள் திடன் கொள்ளட்டோப்பா. எதை குறித்து சோர்ந்து போகாதபடி, எதை குறித்தும் கலங்காதபடி, எதை குறித்தும் நாங்கள் ஆண்டவரே வேதனைப்படாதபடி நாங்கள் தைரியமா இருக்க உதவி செய்யும். உலகத்தை ஜெயித்தவர் எங்களுக்குள்ளிருந்து, உமக்குள்ளே நாங்கள் இருந்து உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.